சென்னையில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் அறவழி போராட்டம் தொடர்பாக மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். இந்துத்துவ மதவாத பிரிவினைவாத கட்சியினுடைய ஒரு செய்தி தொடர்பாளராக செயல்பட்டிருப்பது என்பது வெட்கக்கேடானது. இப்படியான ஒன்றை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, இதற்கான வருத்தத்தை அவர் தெரிவிக்க வேண்டும். ஒரு செய்தியை காவல்துறை தரப்பிலிருந்து உயரதிகாரிகள் பேசுகிறார்கள் என்றால் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அதற்குரிய ஆதாரத்தை முன்வைக்க வேண்டிய பொறுப்பும் அவர்களுடையது. ஆனால் அப்படியான எதுவும் செய்யாமல் ஒரு அரசியல்வாதியைப் போல ஒரு காவல்துறை பேசுவது என்பது அதிர்ச்சிகரமானது மட்டுமல்ல, மிக மிக ஆபத்தானது. மிக மிக ஆபத்தானது. இலங்கையில் இருக்கக்கூடிய அங்க ராணுவ அதிகாரிகள் பேசியதைப் போல, ஒரு இனப்படுகொலை செய்த ராணுவ அதிகாரிகள் பேசியதைப் போலவே தமிழக காவல்துறை அதிகாரிகள் பேசியிருக்கிறார் என்பதை நாங்கள் பகிரங்கமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆக இந்த தாக்குதல் இதுவரை நிற்காமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாணவர்கள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த போராட்டம் என்பது மிகுந்த அமைதியான முறையில் தான் நடந்து வந்த போராட்டமாக இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று, உலகம் அறிந்த ஒன்று. இப்படியான அமைதியான போராட்டத்தையோ அமைதியான ஒன்று கூடலையோ இதுவரை ஆளும் கட்சி அவருடைய பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலும் செய்ததில்லை.